நான் சொல்லலாம் இப்போ லைவ் பார்க்குற நிறைய பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கும். ஏன்னா முத்துக்குமரன் வந்து அந்த இது டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிச்சார்ல, அது படிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும், நிறைய பேருக்கு செம இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கும். ஏன்னா இது வரைக்கும் சீசன் 1ல இருந்து சீசன் 8 வரைக்கும் வந்திருக்கா பிக் பாஸ். ஸோ இத்தனை சீசனாக பார்த்தீங்கன்னா பிரைஸ் மணி எவ்வளோ, ஒரு டைட்டில் வினர் வந்து டைட்டில் வின் பண்ணால் பிரைஸ் மணி எவ்வளோ 50 லட்சம். ஸோ இந்த 50 லட்சத்தை வின் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சண்டையை போட்டு 106 நாள் கஷ்டப்பட்டு கடைசியில் போய் கப் அடிச்சுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா அந்த 50 லட்சம் பிரைஸ் மணி வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வழக்கம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த வழக்கத்தை நாங்கள் மாற்றுறோம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. இத பாக்கும்போது எனக்கு ஒண்ணுதான் புரியுது, விஜய் டிவி இருக்கிறதுல ரொம்ப பஞ்சத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கிளியரா தெரியுது. ஏன்னா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கஞ்சத்தனத்தை வந்து நிறைய இடத்துல காமிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த ட்ரம் டாஸ்க் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த ட்ரம் டாஸ்க்ல சுத்தமா சேஃப்டியே இல்லாம ஒரு பிளாஸ்டிக் ட்ரம் எடுத்துட்டு வந்து எல்லாரையும் மாட்டி விட்டுட்டு இதுல வந்து சண்டை போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கான விஷயம். அந்த அன்னைக்கான எபிசோட் ரிவ்யூல நான் கிளியரா சொல்லியிருந்தேன், விஜய் டிவி ஏதோ ரொம்ப கடன் பிரச்சனையில இருக்காங்க போல, அதனால தான் இவ்வளவு கஞ்சத்தனத்தை காமிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இப்போ இந்த டாஸ்க், அதாவது இந்த பணப்பட்டி எடுக்கிறாங்களே, இந்த டாஸ்க் முத்துக்குமரன் படிச்சோன்னு எனக்கு ஃபீல் என்னன்னா, ஆஹா உண்மையிலே நம்ம சொன்னது வந்து ஒரு கெஸ்ஸிங்ல சொன்னோம், ஆனா இப்போ உண்மையா அது பாத்தீங்கன்னா கிளியர் இவனுங்களே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டானுங்க, நாங்க வந்து ரொம்ப பஞ்சத்துல இருக்கோம், நாங்க வந்து கஞ்ச பேசினாரீங்க அப்படின்ற மாதிரி அவங்களே காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. யோசிச்சு பாருங்களேன், டைட்டில் வின்னருக்கு வர அமௌண்ட் அந்த 50 லட்சம், அதுதான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய அமௌண்ட் 50 லட்சம்ன்றது. ஓகேங்களா, அதுதான் சீசன் 1ல இருந்து சீசன் 8 வரைக்கும் செட் பண்ண அமௌண்ட். இப்போ அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு 10 லட்சமோ இல்ல 15 லட்சமோ பாத்தீங்கன்னா அந்த பணப்போட்டி யாராவது எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமௌண்ட்ல இருந்து அதுல இருந்தே எடுத்து கொடுக்குறாங்கன்னா அப்ப இத்தனை சீசனா என்ன பண்ணி, இப்போ லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா பூர்ணிமா வந்து 16 லட்சம் சம்திங் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போனாங்க, 16 லட்சம் பணப்போட்டியோட எடுத்துட்டு போனாங்க. சோ இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா 16 லட்சம் கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 12 லட்சம் கொடுக்கலாம்ல. 12 லட்சமும் இல்லாம இப்போ ஒண்ணுமே இல்லாம டைட்டில் வின்னருக்கான அமௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ அவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்களா நீங்க அப்படின்ற கேள்வி தான் வருது. இது எனக்கு மட்டும் இரிட்டேட் ஆகல, ஷோ பார்த்துக்கிற நிறைய பேருக்கு இரிட்டேட்டிங்கா இருந்திருக்கு. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க, இவனுக்கு பண்றதுல ஒரு லிமிட்டே இல்லையா, சரியான கஞ்ச பிசினாரிங்களா இருக்கானுங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஓப்பனா சொல்லலாம், உண்மைதான், அவனுக்கு வந்து கஞ்சத்தனத்தை கிளியரா காமிக்கிறாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த அளவுக்கு கஞ்சத்தனத்தை காமிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் காமிச்சாங்க, இது வரைக்கும் சீசன் இல்லாம இந்த சீசனை வந்து ரொம்ப கஞ்ச பிசினாரி மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த டாஸ்க்கை படிக்கும் போது எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னா, ரொம்ப 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 வந்து பாத்தீங்கன்னா அந்த இது முத்திச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இதுல வந்து ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இல்லவே இல்லை. ஓகே, அதாவது எப்படி மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா பிரச்சனை எங்கன்னா அந்த பிரைஸ் மணில இருந்து எடுத்து கொடுக்குறோம்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் இங்க பிரச்சனையாவே இருக்கு. இன்னொன்னு, இந்த டாஸ்க்கை ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பண போட்டு யார் வேணா போய் எடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சும்மா போய் பேய் கதை தான். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க போய் பணப்பட்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் டாஸ்க் டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, சோ இதுல வந்து இந்த 6 பேர் இருக்காங்களே, இந்த 6 பேர்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் போய் பணப்பட்டி எடுக்கிறாரு, எவ்வளவு 50,000 எடுத்துட்டு வந்துட்டாரு. இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தேர்ட் ப்ரோமோல காமிச்சிருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் ரயன் போய் எடுத்திருக்காரு, 2 லட்சம் கிட்ட எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் யாரெல்லாம் எவ்வளவு எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எந்த அப்டேட்டும் வரல. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நாங்க பணப்பட்டி வச்சுக்கிட்டே இருப்போம், டிஸ்டன்ஸை மாத்துவோம், டைமிங்கை மாத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அப்படின்னும் போது உங்க ரிஸ்க் தான், நீங்க ரிஸ்க் எடுத்து அந்த கேட்டை தாண்டி நீங்க போய் பணப்போட்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த பணம் உங்களுது. சோ அது இல்லாம பாத்தீங்கன்னா ஷோல நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்காரு. ஒன்னு, இன்னொன்னு என்னன்னா, அந்த பணப்பொடி எடுத்துட்டு வராங்க பாத்தீங்களா, இன் கேஸ் வரும்போது கேட்டை மூட்டாங்கன்னா அவங்க அந்த பணத்தோட வெளியே போயிடலாம் அப்படின்னு நம்ம தான் கெஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ என்ன மேட்டர்னா, அந்த பணத்தோட எல்லாம் வெளியே போக முடியாது, ஜஸ்ட் நீங்க அப்படியே தான் வெளியே போக முடியும். அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா தான், நீங்க வீட்டுக்குள்ள வந்தா மட்டும்தான் அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா வேலிடாவே இருக்கும். நீங்க எடுத்துட்டு வந்த பொட்டி வந்து பாத்தீங்கன்னா வேலிடா இருக்கும். நீங்க வீட்டுக்குள்ள வரனா அந்த அந்த நம்பருக்கு பாத்தீங்கன்னா வேல்யூவே இல்லை அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்லிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஆக்சுவலாக பணத்து மேலே ஆசை இருக்கலாம், அதாவது எப்படி சொல்கிறது, யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நீட் இருக்கும். ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், 50,000 2 லட்சமோ எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும், லட்சம் டக்குன்னு நம்மளால் கேப்பபிள் இருக்குது, நம்மளால் ஓடி போய் எடுக்க முடியும், நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எலி பொறி மாதிரி தான், அந்த பொரியை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டே இருக்காங்க, வாங்க வா 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 வந்து எடு அப்படின்ற மாதிரி ஆசையை காமிக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் சிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் ஓப்பனாக சொன்னால் இது ஒரு ட்ராப் தான். இந்த ட்ராப்பை வச்சு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியே தூக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த ஃபினாலே வந்து 5 பேரை கொண்டு போகிறதுலாம் அவங்கள டாஸ்காக நினைக்கிறேன். அவங்க இந்த மாதிரி டாஸ்க்லாம் வைக்கிறத பார்க்கும்போது மேபி ஒரு 3 பேரை தான் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து விஷால் இல்லை ரயன் யாரோ ஒருத்தவங்க ட்ரை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2 லட்சத்தை வந்து ரயன் எடுத்துட்டு வந்துட்டாரு. இதே ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அந்த மாதிரிலாம் போகும்போது இப்போ ஆசையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி வெளியே போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணத்தை எடுத்துடலாம். இன்கேஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா ஓகே, உள்ள வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணமும் இல்லை, அதே மாதிரி உள்ளே ஷோலையும் கண்டினியூ பண்ண முடியாது, அப்படியே அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னும் போது இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான விஷயம். எத்தனை பேர் அந்த ரிஸ்க் எடுக்க போறாங்கன்னு தெரியல. இப்பயே பார்த்தீங்கன்னா சத்யாலாம் வந்து விஷால்கிட்ட சொல்லிட்டாரு, மச்சான் போய் பணத்தை எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி. விஷாலுக்கு வந்து பணத்தை எடுக்கணும்னா என்ன இருக்குது, இருந்தாலும் பயம் இருக்குல்ல, எப்பா என்னப்பா இத்தனை நாள் ஷோலேயே பார்த்தீங்கன்னா விஷால் வந்து அந்த பயத்தில் தான் நிறைய இடத்துல வாய்ஸ் அவுட்டே பண்ணாமல் இருந்தாப்ல. ஸோ அப்படிப்பட்ட விஷால்கிட்ட போய் பணத்தை எடுனா எப்படி பொசிஷன் எடுப்பான், வீட்டுக்கு அமிச்சிடுவோன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சத்யா சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பயங்கர சிரிப்பாக தான் இருந்தது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, ஆனால் நிறைய பேர் பயத்திலே இருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க், ரொம்ப 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 ரிஸ்க். ஏன்னா இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நான் இப்போ உள்ள வெளியே போயிட்டு நம்ம உள்ள
வரலன்னா பணம் கிடைச்சா கூட பரவாயில்லைங்க. இப்போ எப்படி சொல்றது, ஒரு 5 லட்சம் எடுத்தனா 5 லட்சம் ஹாப்பியா வீட்டுக்கு போயிடுவேன். அட்லீஸ்ட் இவ்வளவு நாள் இருந்ததுக்கு ஒரு 5 லட்சமாவது கிடைச்சது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. இப்போ அந்த ஹாப்பினஸும் இல்ல, நான் எந்த அமௌண்ட்டுமே இல்ல, ஜீரோல வந்து வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். வீட்டுல போய் அவன் எந்த அளவுக்கு கதறுவானு யோசிச்சு பாருங்க. யாரா வேணா இருக்கட்டும், இப்போ அந்த அமௌண்ட் எடுக்காம இப்போ ஒரு 10 லட்சத்தை வச்சிருக்காங்க டார்கெட், ஓகேங்களா. இப்போ ரயனே எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, இல்ல முத்துக்குமரன் எடுத்துப்போமே. இப்போ அந்த 10 லட்சத்தை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வர முடியாம போயிடுச்சுன்னா அந்த 10 லட்சத்துக்கு வேல்யூ இல்லாம வீட்டுக்கு போயிட்டு ஐயோ இருந்திருந்தா டைட்டில் அடிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு பக்கம் இருக்கும். இந்த 10 லட்சமும் நம்ம கையில இல்லையே, நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டுமே அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா காலி பண்றோம். சோ அந்த ரிஸ்க்கை யார் எடுக்க போறாங்கன்னு தெரியல. அதாவது எப்படி சொல்றது, ரெண்டு பேர் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, இன்னும் யாரெல்லாம் எடுக்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா, ஜாக்லின், பவித்ரா இவங்களாம் எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. ஏன்னா பவித்ரா கிட்டே போய் கேட்கறாங்க, பவித்ரா எடுப்பியா அப்படின்ற மாதிரி. பவித்ராக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டு அட்லீஸ்ட் பணத்தை, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னல, இப்போ லைவ் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பவித்ராவோட இன்டென்ஷன் என்னன்னா பணப்போட்டி எடுக்கிறது தான் இருந்தது. அது உங்களுக்கு மட்டும் பாக்குற மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதுவும் இப்போ பாத்தீங்கன்னா லைவ்ல அங்க பேசினாங்க பாருங்க, அதுல அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. என்னடி இது, அட்லீஸ்ட் பணம் இருந்தாலும் பரவாயில்ல, பணத்தோட வீட்டுக்கு போயிருப்பேன், இப்போ அந்த பணமும் இல்லைன்றாங்க, எப்படி போய் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பயத்துல பேசிட்டு இருக்காங்க. உண்மையில பாத்தீங்கன்னா பவித்ராக்கு அந்த எண்ணம் இருந்தது, எப்படியாவது பணப்போட்டி எடுத்துலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அப்பட்டமா தெரிஞ்ச விஷயம். ஸோ இதில் வந்து பவித்ராவை குறை சொல்றதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்தாங்களே, அவங்க எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்தது என்னது, பவித்ரா நீ இவ்வளோ தூரம் வந்தது ரொம்ப பெரிய விஷயம், இவ்வளோ தூரம் வந்தது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், அப்போ இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம், நம்மளாம் டைட்டில் அடிக்க முடியாது அப்படின்ற இது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கே தெரியும், ஒன்று சௌந்தர்யா இல்லை ஜாக்லின் இல்லை முத்துக்குமரன், இவங்க 3 பேரில் ஒருத்தர் தான் டைட்டில் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே அந்த எண்ணம் இருக்குது. அவங்கள பொறுத்தவரை பணம் வரும், ஒரு 10 லட்சம் 12 லட்சம் வரும், வந்தால் ஜம்முன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த மாதிரி ஒரு ஆப் வரும்னு சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆப் தான். ஆனா யாருக்கு இதுல பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீமுக்கு தான், விஜய் டிவிக்கு தான். சரியான கஞ்ச பிஸ்னாரிங்களா இருக்கானுங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு வரானுங்களே, அட்லீஸ்ட் அந்த அமௌண்ட் அவங்க கொடுத்தா என்ன, அதையும் பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னர் அமௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டைட்டில் எடுக்கிறவன் பைத்தியக்காரனா? நீங்க யோசிச்சு பாருங்களேன், 8 சீசனா ஒரு ஷோ நடந்துட்டு இருக்கு. 8 சீசனா இன்ஃப்ளேஷன், அது பணத்தோட மதிப்பு பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. சோ அப்படியே மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சோ இன்ஃப்ளேஷன் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அப்படின்னும் போது 8 சீசனா அந்த பிரைஸ் மணியை மட்டும் இவங்க மாத்தவே இல்லை. அதே 50 லட்சம் தான். ஹோஸ்டுக்கான சம்பளத்தை பார்த்தீங்கன்னா 30 கோடிலேருந்து 130 கோடி வரைக்கும் போவாங்க. அதாவது எல்லாத்தையும் மாற்றுவாங்க, எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த பிரைஸ் மணியை மட்டும் மாற்றவே மாட்டாங்க. அதே 50 லட்சம் 50 லட்சம் 50 லட்சம். இப்போ அதுலேயும் கஞ்சத்தனை பண்ணி என்ன பண்ணாங்க, 50 லட்சத்தையும் குறைக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது என்னடா பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய ஷோ தமிழ்நாட்டு, அதாவது எப்படி சொல்றது, விஜய் டெலிவிஷனில் நடக்கிற இந்த பிக் பாஸ் இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பெரிய ஷோ அப்படின்னு அவர் பீத்திக்கிறீங்களே, அந்த ஷோக்கான பிரைஸ் மணியை மட்டும் ஏன் மாற்ற மாட்டீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இந்த பிக் பாஸ் ஷோ பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஹாட் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி காசை கொட்டுறானுங்க. நானும் ஒருத்தன் அதில். ஸோ நான் கேள்வி கேட்கலாம், இவ்வளோ காசு கொட்டுறோம்ல எல்லாருமே, ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாருக்கு ரீசார்ஜ்ல அவ்வளோ காசு கொட்டுறோம்ல, சேனலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, இவ்வளோ காசு வந்து கொட்டிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் எல்லாம் பிரைஸை ஏற்றாம இருக்கீங்க. ஹாட் ஸ்டாருக்கு போன வருஷம் இந்த காசை இந்த வருஷம் இருக்கு ஏற்றுறீங்களே. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இது எல்லாமே பண்ணுறீங்க, அந்த பிரைஸ் மணியை மட்டும் ஏன்டா மாற்ற மாட்டீங்க அப்படின்ற கேள்வி நியாயமான கேள்வின்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிரைஸ் மணி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது, அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா அடுத்த சீசன்லாவது ஏற்றுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. 8 சீசனா அது 50 லட்சமா, இப்போ அதுலேயும் கஞ்சத்தனம் பட்டு பார்த்தீங்கன்னா 50 லட்சத்தை வந்து 40 லட்சத்தை குறைக்க ட்ரை பண்ணுறாங்களா என்ன தெரியல. எவனாவது 10 லட்சம் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே எவன் டைட்டில் வச்சாலும் செம காண்டாவாங்க. ஏன்னா இது வரைக்கும் இருந்த சீசனில் வந்து வின்னருக்கு அந்த 50 லட்சம் கொடுத்து எக்ஸ்ட்ரா கார் ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீசனில் அது எதுவுமே இல்லாமல் அந்த 50 லட்சத்தையும் அமௌண்ட்டை குறைச்சி கொடுக்கும்போது இந்த இது வந்து எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 50 லட்சத்துக்கு வந்து டேக்ஸ் பிடிச்சிருவானுங்க, கிட்டத்தட்ட 18 லட்சம் கிட்ட டேக்ஸே போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன், ஒரு 20 லட்சத்தை விட்டுருங்களேன், ஸோ 30 லட்சம் அப்படின்னும் போது அவங்களுக்கு கைக்கு வரணும் போது, ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைச்சி பிடிச்சிக்கிட்டு கஞ்சத்தனை பட்டு கொடுத்தீங்கன்னா அப்போ இவ்வளோ நாள் எஃபோர்ட் போகிறாங்களா, அதுக்கு ஒரு வேல்யூ, அதாவது 30 லட்சமே பெரிய அமௌண்ட் தான், அமௌண்ட் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளோ நாள் கொடுத்ததே கம்மி. அதாவது சீசன் 1 எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சமயத்தில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட ஹெச்ஆர்ஓ சம்திங் யாரோ நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் அவங்ககிட்ட பேசிக்கும்போது பிக் பாஸ்னு ஒரு ஷோ வருது, இந்த ஷோவில் கமல்ஹாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபா சம்பளம் அப்படின்ற மாதிரி அதுலேயோ அப்போ போட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்போ கேட்டது ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ லாஸ்ட்டாக கமல் சார் போகும்போது எவ்வளோ 130 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்குமே லீக்டு நியூஸாக வந்தது. ஸோ 15லேருந்து 130 கோடி வரைக்கும் போயிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி இந்த சீசனில் வந்து 30 கோடி அப்படின்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அது என்னவோ விட்டுதலுங்க எப்படியோ, ஆனால் கோடி கணக்கில் கோடி எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் இந்த வின்னருக்கான சம்பளம், வின்னருக்கான அந்த பிரைஸ் மணி மட்டும் ஏன் மாற்ற மாட்டீங்க அப்படின்றது ஒரு நியாயமான கேள்வி எனக்கு தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த டாஸ்க்ல ஏதோ ஒரு குளர் இப்படி பண்ண போறானுங்க, எவனையோ வெளியே தூக்க போறானுங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன பிரைஸ் மணிலேருந்து எடுக்கிறது ரொம்ப அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த பொறி வச்சிருக்காங்க, எந்த எலி சிக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.